குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ஸ்பாட் வந்து வெறும் ஒரு 3 பாயிண்ட்டு தான் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, -3. சென்செக்ஸ் வந்து -17 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, நேற்று யூஎஸ் மார்க்கெட் எல்லாம் வந்து பெருசாக கீழே விழுந்திருக்கு. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் கண்டிப்பாக யூஎஸ் மார்க்கெட்டு கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி. காரணம் என்னென்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். அவன் $92 ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அது இல்லாமல் அமெரிக்கா ஈரான் அந்த மோதல் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. நேற்று வால் ஸ்ட்ரீட்டில் நாஸ்டாக்லாம் பெருசாக விழுந்திருக்கு. பாருங்கள், நாஸ்டாக் வந்து 355 பாயிண்ட் விழுந்திருக்கு, S&P 53, இது 116 பாயிண்ட்டு. இதெல்லாம் ஏன் விழுந்தது? காரணம் என்னென்னா, நேற்று ஆல்ரெடி ஜாப்பனீஸ் மார்க்கெட்டும் காஸ்பி மார்க்கெட்டும் நேற்றே பயங்கரமாக காலையில் விழுந்திருந்தான். நான் அதனால் சொன்னேன், அமெரிக்கா மார்க்கெட்டும் கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது, டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் விழுந்தது. பத்தாவதுக்கு அமெரிக்கா ஈரான் மோதல் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆர்மோஸ் அந்த கடல் வழி தடம் வழியாக எண்ணெய் விநியோகம் பெரிய லெவலில் பாதிக்கப்படும் அப்படின்ற அச்சம் இருக்குது மார்க்கெட்டில். பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து 91லேருந்து 92, இன்றைக்கி 93 போயிட்டான்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் போகலை. எவ்வளோவில் இருக்கான் அப்படின்னு பார்த்தா 91.18 ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி போன ஹை வந்து 92.37. ஸோ மார்க்கெட்டில் வந்து பிரெண்ட் க்ரூட் ஆயில் வந்து ஏறிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் நேற்று அமெரிக்கா மார்க்கெட்டில் 30 ஆண்டு ட்ரெஷரி ஹீல்டு 2007க்கு அப்புறம் மிகப்பெரிய உயர்ந்த நிலையை போய் நேற்று ட்ரெஷரி ஹீல்டு தொட்டிருக்கு. அதனால தான் டெக்னாலஜி ஸ்டாக்ஸு, டவ் 30 இதெல்லாம் பெரிய லெவலில் கீழே விழுந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் நேற்று யூஎஸ் மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கான காரணம். நம்ம காலையில் பெரிய லெவலில் அந்த கிஃப்ட் நிஃப்டி ஷோ பண்ணாலும் நம்ம ஜஸ்ட் ஒரு -3 தான் ஓப்பன் ஆனோம். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஆஸ் யூஷுவல் அதே தான். மார்க்கெட் என்ன ஆச்சு? இங்கே தானே ஓப்பன் ஆச்சு. இது இந்த 9:15 ஓப்பன் ஆச்சு. நான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக மார்க்கெட்டில் 24,000 அந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு. இன்றைக்கி ஃபில் பண்ணிட்டான். ஆனால் இது இங்கே காட்டுறது 23,959 கீழே வந்துட்டு 24,215 வரையும் மேலே போன மாதிரி காட்டுறான். எனக்கு அந்த மாதிரி இந்த இவ்வளோ கீழே வந்த போது இந்த ஆப்ஷன் செயினில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லை. அந்த CAS ப்ராசஸில் இவன் 23,950 வரையும் வரான்னா, ஆப்ஷன் செயினில் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எந்த ஒரு மொமெண்டமும் இல்லை. நான் எப்படி அவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, இந்த ஆப்ஷன் செயினில் நான் அப்போ வந்து இந்த 24,350 வந்து நான் ட்ரேடிங்க்கு வச்சுருந்தேன். நான் அப்போ வாங்கும் போது 261. இவன் இவ்வளோ தொலைவு வந்திருந்தா அட்லீஸ்ட்டு அது எவ்வளோ வந்திருக்கணும்? ஒரு 300ஆவது வந்திருக்கணும். அவன் வரவே இல்லை. அவன் வந்த ஹைட்டு வந்து அங்கேருந்து ஒரு 6 பாயிண்ட்டு தான் ஏறினான். 6 பாயிண்ட்டுன்ற பாருங்க, 71லேருந்து ஒரு 11 பாயிண்ட் தான் ஏறிச்சு. அதாவது இங்கே இருக்கும் போது இறங்கினவன் இவ்வளோ தொலைவு 60 பாயிண்ட்டுக்கு மேலே இறங்கியிருக்கான். இறங்கியும் இவன் ஒன்லி ஒரு 11-15 பாயிண்ட்டு தான் இறங்கியிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி இவ்வளோ தொலைவு போயிருக்கான். இவன் பாருங்கள் 165 க்ளோஸ் இருக்கான். ஸோ இந்த CAS ப்ராசஸ் டோட்டலாக ஏமாத்துகிற வேலையாக இருக்குதோ அப்படின்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி ரொம்ப கன்ஃபார்மாக கண்டுபிடிச்சேன். அதை அநியாயத்துக்கு இவன் ஏறுறான் இறங்குறான், எவ்வளோ பெரிய ஏற்றம் இறக்கம் வந்திருக்கு. நான் இந்த 24,350 புட் சைடில் தான் இருக்கிறேன். 3:14 வரையும் 3:40க்கு பார்க்குறேன், அவன் 269 க்ளோஸ் ஆகிறான். அப்போனா இவ்வளோ பெரிய இறக்கம் வந்துட்டு அவன் அங்கேருந்து 11 பாயிண்ட் ஏறி இருக்கான். அதுக்கப்புறம் இங்கேருந்து மறுபடியும் இவ்வளோ தொலைவு ஏறிட்டு அங்கேருந்து இறங்கியிருக்கான். அப்போ வந்து பார்த்தா கூட ஒரு 5 பாயிண்ட் தான் கீழே இறங்கியிருக்கு. அப்போ இந்த CAS ப்ராசஸ்ஸு என்ன சொல்ல வருதுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. பாருங்களேன், 215 ரூபாயிலேருந்து 24,078 வரையும் இறங்கியிருக்கு. இவன் 275லேருந்து ஜஸ்ட் ஒரு 6 பாயிண்ட் தாங்க இறங்கியிருக்கான். அதே மாதிரி இவ்வளோ தொலைவு இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு 11 பாயிண்ட் தான் ஏறி இருக்குது 261லேருந்து. ஒரே கன்ஃபியூஷன். இது டோட்டலாக வேஸ்ட்டுங்க. இது கவர்மெண்ட் ஏதோ பித்தலாட்டம் பண்ணுறான்னு தான் எனக்கு தோணுது, CAS ப்ராசஸ் அப்படின்ற பேரில்.
இதுதான் இன்றைக்கி இதை சொல்லணும்னு நினச்சேன், அதை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டு ஏன் கீழே விழுந்தது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் கீழே விடும் அப்படின்ற மாதிரி. நிஃப்டி 50 கேப் டவுன் -3 தான். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் 24,025 வரை தான் நம்ம கண்ணால் பார்த்தோம். அது லோ வந்து 24,000 சப்போர்ட்டை தொடவே இல்லை. மார்க்கெட் 24,025 வரையும் வந்தது. அங்கேருந்து மார்க்கெட் அங்கேயே ஒரு சைடு வேலையே வண்டியை ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க. 10:30 மணிலேருந்து அந்த சைடு வேங்க. ஆமாம், 10:30லேருந்து 3 மணி வரையும் அந்த சைடுவே தொடர்ச்சியாக அந்த சைட்லேயே தான் போயிட்டு இருந்தான். 24,025, 24,050 இல்லைனா அதிகபட்சமாக 60 இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே இன்றைக்கி மார்க்கெட்டை சைடு வேலையே ஓட்டிட்டாங்க. கடைசி நேரத்தில் அந்த சிஏஎஸ் ப்ராசஸ் ஏற்ற இறக்கம் கண்கட்டி விதியை நடத்திட்டு 24,215ன்னு ஐயை காட்டுறான், 23,950ன்னு லோவை காட்டுறான். ஆனால் ஆப்ஷன் ப்ரீமியம்லாம் ஏறின மாதிரியே தெரில. ஒன்று கால் சைடில் ஏறி இருக்கணும், இல்லை புட் சைடில் இருக்கணும், எதுவுமே இல்லை. 6-7 பாயிண்ட்டுக்கு தான் இவ்வளோ பெரிய ஏற்றத்துக்கு மார்க்கெட் ஏறி இருக்குது. அப்போது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் ஏற விட்டுட்டு ப்ரீமியத்தெல்லாம் அப்படியே நிற்க வச்சுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு தோணுது. மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது, அது கண்கூட தெரியுது. காரணம் என்னென்னா இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் குறையாத வரையும் நம்ம மார்க்கெட் ஏற போகிறதில்ல. நாளைக்கு நம்ம மார்க்கெட் இதே 24,000 ஹேண்டில், அதாவது சப்போர்ட்டை எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் ஆகுமா, இல்லை 24,000 உடச்சி கீழே வருமா அப்படின்றது நம்ம நாளைக்கு தான் பார்க்கணும். இன்றைக்கும் மார்க்கெட் பாருங்கள், வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்த்தா ஜாப்பனீஸ் மார்க்கெட் பெருசாக விழுந்திருக்கு. நிக்கி வந்து இன்றைக்கி 3% கீழே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. எவ்வளோ பாருங்கள், 3% மேலே, 2,134. காரணம் என்னென்னா, நேற்று நைட்டு அமெரிக்கா டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெருசாக விழுந்தது. ஜப்பானில் செமிகண்டக்டர் மற்றும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான பங்குகள் பெருசாக இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷரு. அந்த சாஃப்ட் பேங்க்கு, கியாக்சியா போன்ற பெரிய டெக் நிறுவனங்களில் விற்பனை செல்லிங் ப்ரெஷர் அதிகம். காரணம் என்னென்னா, உலகளாவியில் பாண்டு ஈல்டு பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிறதுனால முதலீட்டாளர்கள் பங்குகளை பாதுகாப்பான முதலீட்டுக்கு மூவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வருது. பத்தாவதுக்கு மத்திய கிழக்கு பதற்றம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு சந்தையை பெரிய லெவலில் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டை போட்டு சாத்தியிருக்கு. சவுத் கொரியன் மார்க்கெட்டை பார்த்தா காஸ்பி அவன் 398 பாயிண்ட்டு 6% கீழே முடிஞ்சிருக்கு. அங்கே என்ன காரணம் அப்படின்னு செக் பண்ணால், இந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் எஸ்கே ஹைனிக்ஸ் போன்ற சிப் நிறுவனங்களில் செல்லிங் ப்ரெஷரு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த பங்குகளில் ப்ராஃபிட் புக்கிங்கு, அமெரிக்கா பாண்ட் ஈல்டு உயர்வு, அதனால் அங்கே பெரிய லெவலில் ப்ராஃபிட் புக்கிங். இதே ரீசன் தான் அமெரிக்கா ஈரான் மோதல், முதலீட்டாளர்கள் ரிஸ்க் அசட்ஸ் எல்லாம் செல் பண்ணுறாங்க. இதுதான் மார்க்கெட்டில் நடந்தது. இப்படி மார்க்கெட்டு டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் கீழே விழும்போது ஜாப்பனீஸ் விழுது, காஸ்பி விழுது. இன்றைக்கி ஆங்சங் மட்டும்தான் பச்சையில் இருக்குது. மற்றபடி ஷாங்காய் கம்போசிட்டில் 95 பாயிண்ட் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஜாப்பனீஸ் மார்க்கெட் இன்றைக்கி இறங்கியிருக்கு, காஸ்பி பெருசாக இறங்கியிருக்கு. நம்ம மார்க்கெட் வந்து எவ்வளோ 76 பாயிண்ட் இறங்கியிருக்கு. காரணம் என்ன? நேற்று அமெரிக்கா மார்க்கெட் எல்லாம் டவுனாக இருந்தது, அதனால் மார்க்கெட்டில் எல்லா மார்க்கெட்டும் இறங்கியிருக்கு. ஆங்சங் மட்டும் 23 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. நம்ம மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பெரிய லெவலில் ஒரு ட்ரேடும் பண்ண முடியலங்க. மிஞ்சி போனால் நான் இந்த ஓப்பனிங் கேண்டில் வந்து பார்த்திங்களா 9:15 இந்த கேண்டில் வரும்போது ரொம்ப ஸ்பீடாக வந்தான். 24,100 டச் பண்ணும்போது அங்கே ஒரு காலை ஒன்று வாங்கினேன், 3 லாட். ஆமாம், அங்கே ஒரு கால் வாங்கினேன். குரூப்பில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்துருந்தேன். 11 பாயிண்ட்டு 9:15 வந்தது. 9:15 நான் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுத்துட்டேன். 9:16 11 பாயிண்ட்டை புக் பண்ணிட்டோம். 3 லாட்னா 33 பாயிண்ட்டு. அப்போ 33 × 65 எப்படியும் அதுவே ஒரு 2,100 மேலே வந்திருக்கும். அந்த ஒன்று தாங்க இன்றைக்கி திருப்தியாக பண்ணுது. 9:16 முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு எங்கேயுமே ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. 10:30 மேலே சுத்தமாக கொடுக்கல. 10:30லேருந்து 3 மணி வரையும் மார்க்கெட் தேய்ச்சிட்டான் அந்த இடத்த. அதனால் பெருசாக பண்ணலை. அப்படி இருந்தும் ஒரு 4 கால்ஸ் பண்ணிட்டோம். அந்த 4 கால்ஸ் 10:30 முன்னாடியே பண்ணோம். ஃபஸ்ட்டு 9:15 பண்ணோம், அப்புறம் 9:45 பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த கேண்டில் பண்ணோன்னு நினைக்கிறேன். இந்த கேண்டில் ஆமாம் 12 மணிக்கு பண்ணோம். ஸோ அதாவது செலக்டட் கேண்டில்ஸை தான் பண்ணுற மாதிரி இருந்தது இன்றைக்கி. ஏன்னா ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டு சைடு வேலையே போயிட்டுருக்கு மார்க்கெட்டு.
என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணல. ஸோ எப்படி இருந்தாலும் இன்றைக்கி பெரிய லெவல் ப்ராஃபிட் பண்ண முடியல. ஓரளவுக்கு ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி கொண்டு வந்தோம். எல்லாரும் ஒரு 1500 ப்ராஃபிட் தான் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி. ஏன்னா மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிஜமாலுமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அந்த 3 ட்ரேட் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ட்ரேடை எக்ஸாக்டாக கணிச்சு தான் எடுத்தோம், அதை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம்லாம் அந்த ரெசிஸ்டண்ட்டு போகிறதுனால அங்கே போய் எடுத்தனே தவிர மற்றபடி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய லெவலில் இன்றைக்கி மார்க்கெட்டில் கொடுக்கவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக 23,800 தொடும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஈரான் அமெரிக்கா பிரச்சனை பெரிய லெவலில் மார்க்கெட்டை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. அது டைரெக்டாக மார்க்கெட்டை பாதிக்கலைனாலும் பிரெண்ட் க்ரூட் ஆயிலில் காட்டுது. அப்போ பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஏறிக்கிட்டே இருந்தால் நம்ம மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அது பத்தாததுக்கு இந்த எண்ணெய் வழித்தடத்தில் பெரிய பிரச்சனை, பெரிய அக்கப்பூராக இருக்குது. மறுபடியும் வார் ஸ்டார்ட் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்குது. இவங்க பேச்சுவார்த்தை பெரிய லெவலில் ரிசல்ட் கொடுக்குற மாதிரியே இல்லை, எந்தவித முன்னேற்றமும் அதில் இல்லை. பத்தாததுக்கு எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி 92.37 வரையும் போயிட்டான். இந்த மாதிரி எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருந்தால் நம்மளோட ரூபாயோட மதிப்பு டிப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும். எஃப்ஐ செல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஆல்ரெடி பல பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த எண்ணெயால். இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தால் மார்க்கெட்டை பெரிய லெவலில் கீழே தான் இழுக்கும். இன்றைக்கி நிஃப்டி 50 கீழே இழுத்த செக்டார் எதிரானா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல், அதுக்கப்புறம் ஆட்டோ, அப்புறம் மெட்டல், அப்புறம் ரியாலிட்டி. குறிப்பாக பேங்கிங் ஃபினான்ஷியல் பெருசாக விழுந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி விழுது, எஸ்பிஐ விழுது, ஐசிசி பேங்க் விழுது. பெரிய பெரிய ப்ளூ சிப் கம்பெனியெல்லாம் விழுந்தால் எப்படி தாக்கு பிடிக்கும்? ஸ்டார்டிங் ஃபுல்லாக விழுந்துக்கிட்டே இருந்தான். இந்த 3.15 3:40 தான் ஒரு விளையாட்டு பேங்க் நிஃப்டியை 22 பாயிண்ட்டு மைனஸ்ன்னு க்ளோஸ் பண்ணிக்கிறான். சென்செக்ஸை 325. இவன் ப்ளஸ்ஸுக்கே போனாங்க. நிஃப்டி 50 3:30 நான் பார்க்கும்போது 58 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது. 3:40 பார்க்குறேன் மறுபடியும் 76 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. அப்போ இந்த பேங்க் நிஃப்டி நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது, இந்த நிஃப்டி 50 நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது மறுபடியும் பெருசாக கீழே விழும். கண்டிப்பாக இந்த 23,938 நான் ஒரு சப்போர்ட் இங்கே போட்டிருக்கல, அது வரையும் மார்க்கெட் நாளைக்கு கீழே வரும் பாருங்கள். ஏன்னா ஓப்பன் ஆனோடனே கீழே தான் வரும். ஏன்னா ஆக்சுவல் க்ளோஸ் ஆனது எங்கன்னே என்னால் சொல்ல முடியல. ஆக்சுவல் க்ளோஸ் எங்கே முடிஞ்சிருக்குன்னு. இந்த 24,078 ஆக்சுவல் க்ளோஸிங்கே கிடையாது, நிச்சயமே கிடையாது. ஏதோ அதை அங்கே வச்சுருக்காங்க. இதுதான் ஏமாத்துற வேலைன்றது. இது கண்டிப்பாக 24,078 ஆக்சுவல் க்ளோஸிங்கே கிடையாது என்னை பொறுத்த வரையும். அது என்னவோ நாளைக்கு தெரிஞ்சிடும். நான் சொன்ன மாதிரி ஓப்பன் ஆன உடனே அது 23,900 தொடுதா? அப்படி தொட்டுதுன்னா கண்டிப்பாக அப்போ அதோட க்ளோசிங் 23,950, 23,950, 24,078 கிடையாது. இது கண்டிப்பாக கிடையாது. இது ஏதோ ஒரு ஏமாத்து வேலை மாதிரி தான் எனக்கு தெரியுது. இன்றைக்கி நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ண செக்டார் எதிரானா ஐடி கொஞ்சம் நல்லா இருந்தது. பெரிய லெவல் சப்போர்ட் இல்லை, பட் எல்லாமே பாசிட்டிவில் இருந்தது. டிசிஎஸ் நல்லா இருந்தது, இன்ஃபோசிஸ் நல்லா இருந்தது, விப்ரோ நல்லா இருந்தது. டெக் மகேந்திரா மட்டும் மைனஸில் இருந்தது. அப்புறம் அந்த சில கேஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பங்குகள்லாம் நல்லா இருந்தது. சில டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நல்லா இருந்தது. ஐடி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. அதனால் மார்க்கெட் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிது. ஐடியும் கூட சேர்ந்து கவுந்துருந்தானா மார்க்கெட் பெருசாக விழுந்திருக்கும். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் 3 கால் பண்ணோம். 3மே சக்ஸஸ் தான். ஆனால் ப்ராஃபிட் பெருசாக இல்லை. இதுதான் இன்றைக்கி. சென்செக்ஸில் இன்றைக்கி தான் ஒரு கால் கொடுத்துருந்தேன். அதுவும் புட் சைடில் தான் இந்த கால் தான் கொடுத்தேன் 10 மணிக்கு. அது கொடுத்த உடனே அது கீழே விழுந்தது. ஏன்னா இந்த பையிங் ப்ரெஷர் இல்லை, க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. அது இல்லாமல் சப்போர்ட்டு கீழே க்ளோஸ் ஆகுது. அதனால் இது கீழே வரும்னு நினச்சேன். இதில் ஒரு 1,300 ப்ராஃபிட் பண்ணோம், அவ்வளோதான் இன்றைக்கி சென்செக்ஸில். ஏன்னா பண்ணவே இல்லை ரொம்ப நாள் கால்ன்ட்டு கரெக்டாக இதை ஒன்று கொடுத்தேன். அது கரெக்டாக ஒரே கால் தான் முடிஞ்சு போச்சு. இதில் பாருங்கள், இவன் அந்த 3.15 3:40 அவன் ட்ரேட் ஆகுது பாருங்களேன். 76,690 76,700 வரையும் 200 பாயிண்ட் ஏறி இருக்குது. அப்போது நாளைக்கு இவன் ஓப்பன் ஆகும்போது மறுபடியும் இந்த 76,700க்கு கீழே தான் ஓப்பன் ஆக போகுது பாருங்களேன். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனவொன்றுமே கீழே தான் விழப்போகுது. ஏன்னா இது கரெக்டான க்ளோசிங்கே கிடையாது. என்னை பொறுத்தவரை இது கரெக்டான க்ளோசிங் இல்லை சென்செக்ஸ்லேயும். ஸோ இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டு, இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு செக் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற FTSE 1 பாயிண்ட் மைனஸு, CAC 40 31 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. டேக்ஸ் வந்து 30 பாயிண்ட் மைனஸு. நிக்கி, ஹாங்செங், ஷாங்காய் கம்போசிட், NSE நிஃப்டி, BSE சென்செக்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். STI பார்த்துட்டோம், காஸ்பி பார்த்துட்டோம். US டாலர் லிட்டில் பிட் குறைஞ்சிருக்கு. நம்ம USD INR எவ்வளோ இருக்குது? 95,753. ஸோ நேற்று 95,680 690 பார்த்தோம். இன்றைக்கி மார்க்கெட்டில் டிப்ரிசியேஷன் தான் ஆயிருக்கு. கோல்டு லைட்டாக குறைஞ்சிருக்கு, லைட்டாக தான் குறைஞ்சிருக்கு. சில்வரும் லைட்டாக தான் இருக்குது. காப்பர் லைட்டாக குறைஞ்சிருக்கு. இந்த பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஸ்பாட் 85.460 டாலரில் ட்ரேட் ஆகுது. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணால் 69. இப்போ மணி 6 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணால் அவன் 37 பாயிண்ட்டு. ஸோ மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு US மார்க்கெட்டு இன்றைக்கி ஏன்னா கண்டினியூஸாக கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. அவங்க மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணுவோமே. US மார்க்கெட் எப்படி இன்றைக்கி க்ளோஸ் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா வரும்னு நினைக்கிறேங்க. கீழே வந்துட்டு மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சார்ட்டை பார்த்தா தோணுது. அதாவது இந்த சப்போர்ட் இந்த இடம் வரையும் வரும். 53,100 இல்லைனா 53,000 வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. டவ் ஜோன்ஸு. நாஸ்டாக் ஃபியூச்சரை செக் பண்ணால் அவன் கீழே விழுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது வரையும் வருவான்னு நினைக்கிறேன். 25,900 வரையும் மார்க்கெட்டு US மார்க்கெட் இன்றைக்கி டவுன் வரையும் வந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும், பாசிட்டிவில் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம். சும்மா ஒரு கணிப்பு தான். வரலைன்னா அதுக்குன்ட்டு என்ன கேட்காதீங்க. மார்க்கெட்டு ஒரு கெஸ்ஸிங் தான், ஓகேங்களா. எக்ஸாக்டாக அப்படியே தான் ப்ரிடிக்ட் பண்ணணும்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நடக்கிற பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தா 91.64 ட்ரேட் ஆகுது. ஸோ மார்க்கெட்டில் பிரெண்ட் க்ரூட் ஆயில் விலை குறையிற மாதிரி இல்லை. விலை குறையணுன்னா அது கண்டிப்பாக அந்த US ஈரான் பிரச்சனை குறையணும், ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் பிரச்சனை குறையணும். அப்படி வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்த மாதிரி ஒரு கேப் அப் இல்லைனா ஒரு கேப் டவுன் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 பாயிண்ட் ப்ளஸ்லேயும் வரலாம், மைனஸ்லேயும் வரலாம். அப்படி வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து சென்செக்ஸில் 76,521 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைக்குது அப்படின்னா 76,151 55. அதுக்கும் கீழே வருதுன்னா 75,857 61 இருக்குது, ஓகேங்களா. இந்த 3 சப்போர்ட்டு நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். சென்செக்ஸில் நாளைக்கு சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி இல்லை ஒரு மைல்டாக ஒரு ஃப்ளாட் வித் கேப் அப்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 77,230. அதையும் உடைக்குது அப்படின்னா 77,507. அதுக்கு மேலே போகுதுன்னா 77,701. இந்த 3 லெவல் நாளைக்கு சென்செக்ஸுக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக இருக்கும். நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இன்றைக்கி அவன் க்ளோஸ் ஆனது அப்படின்னு காட்டுறது 24,078. ஆனால் எனக்கு நம்பிக்கையே இல்லை. கண்டிப்பாக மார்க்கெட் 24,000 கீழே தான் இருக்குது. அது என்னவோ இதில் இங்கே ஏமாத்துறாங்க. ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் ஃப்ளாட்டாக வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,153. ஒருவேளை 24,000க்கு கீழே இருந்தால் 24,000 ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும், ஓகேங்களா. செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு 24,215. தேர்டு வந்து 24,289 ரெசிஸ்டண்ட்டு. இல்லை ஒரு ஃப்ளாட்டாக நெகட்டிவ் ஓப்பனிங் அதாவது கேப் டவுனில் வருதுன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 24,000. அதுதான் இந்த 24,012 24,000 தான் இப்போதைக்கு சப்போர்ட்டு. அதை உடைக்குது அப்படின்னா 23,938. அதுக்கும் கீழே வருதுன்னா 23,873. அதுக்கு கீழே வந்து அந்த கேப் இருக்குது. இந்த கேப்பை நாளைக்கு ஃபில் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேடும் பண்ணி உங்கள் வேல்யூபிள் மணியை இழந்துடாதீங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர். நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ எவ்வளோ நம்ம இந்தியா விக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா 11.32. ஸோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி சைட்வே இருந்துட்டு 3.15 ஒரு கண் கட்டி வித்தை நடக்கும். இல்லைனா 9.15 ஒரு ஸ்பீடாக ஒரு கேண்டில் வரும். இப்படி தான் இருக்க போகுது மார்க்கெட் நாளைக்கும், ஓகேங்களா. இன்றைக்கி பாசிட்டிவ்னு வந்த ஒரே இண்டெக்ஸ் எதிரானா மிட் கேப் நிஃப்டி மட்டும்தான் 27 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. அதுவும் அது கடைசி நேரத்தில் தான் வந்தது. பேங்க் நிஃப்டியெல்லாம் பெருசாக டவுனில் இருந்தது. கடைசி நேரத்தில் வெறும் -22ன்னு காட்டுறான். நாளைக்கு கண்டிப்பாக மறுபடியும் கீழே தான் விழும் ஓப்பனிங் ஆகும்போது.
ஏன்னா இது கரெக்டான வேல்யூவே கிடையாது, அதனால் சொல்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட்டும் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.